ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் diyazhi aari work. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட டுட்டோரியல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள் முன்னாடி 2 கோடு போட்டிருக்கேன் இல்லையா, மேலே இருக்க கோடு 1, கீழே இருக்க கோடு 2 அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் 2லேருந்து த்ரெட்டை எடுக்கிறேன். மேலே ஃபஸ்ட் நம்பருக்கு மேலே போகிறேன், திரும்ப கீழே வரேன். அதாவது 1லேருந்து 2க்கு வரோம். 2க்கு கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். திரும்ப 1ல் இருக்கிற த்ரெட்டை அப்படியே ரிட்டன் கீழே கொண்டு வந்து 2க்கு கீழே ஒரு ஸ்டிச் பண்ணி திரும்ப பக்கத்தில் ஒரு ஸ்டிச், நம்பர் 1ல் ஒரு ஸ்டிச், கீழே கொண்டு வந்து 2க்கு கீழே ஒரு ஸ்டிச், திரும்ப பக்கத்தில் ஒரு ஸ்டிச், திரும்ப ஃபஸ்ட் நம்பருக்கு போகிறோம், திரும்ப ரிட்டன் கீழே கொண்டு வரோம், 2க்கு கீழே ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு ஸ்டிச், திரும்ப 1க்கு போயிட்டு ரிட்டன் கொண்டு வரோம், கீழே ஒரு ஸ்டிச். ஸோ நம்ம இது தான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள் கூடயே சொல்கிறேன். நீங்களும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் இப்படியே சொல்லிகிட்டே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். ஏன்னா நான் பழகும்போது எனக்கும் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ மெமரி பண்ணி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மனசில் பதியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஜூமிங்கில் காட்டுறேன். இப்போ திரும்ப பக்கத்தில் ஒரு ஸ்டிச், நம்பர் 1ல் ஒரு ஸ்டிச், அந்த ஸ்டிச்சை கீழே கொண்டு வந்து 2க்கு கீழே ஒரு ஸ்டிச், திரும்ப பக்கத்தில் ஒரு ஸ்டிச், நம்பர் 1ல் ஒரு ஸ்டிச், கீழே கொண்டு வந்து 2க்கு கீழே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம இதே தான் பண்ண போகிறோம். இப்போ நான் நாட் போட்டு இதை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ணிட்டோம் இல்லையா, இதுவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு பென்சிலில் ஒரு வாட்டி புரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நான் மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன். இது நம்பர் 1, இது நம்பர் 2. இப்போ நம்ம த்ரெட்டை எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2வதுலேருந்து த்ரெட்டை எடுக்கிறோம். மேலே போயிட்டு அதை அப்படியே கீழே இழுத்து கொண்டு வந்து அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச், திரும்ப பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணி மேலே போயிட்டு அந்த நூலை அப்படியே திரும்ப கீழே கொண்டு வந்து அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச், திரும்ப பக்கத்தில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச், மேலே போய் அந்த நூலை கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச், திரும்ப பக்கத்தில் ஒரு ஸ்டிச். இதே மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியும் காட்டிட்டேன், பென்சிலில் ட்ரா பண்ணியும் காட்டிட்டேன். இது எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது எந்தெந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஷேப் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். அது எப்படி அப்படின்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வளைவான ஒரு ஸ்டிச்சில் நான் உங்களுக்கு இந்த ஒர்க் கொடுக்குறேன். இதில் எப்படின்னா இந்த மாதிரி கீழேருந்து மேலே போகிற மாதிரி, மேலே இருக்கிறது நம்பர் 1, கீழே இருக்கிறது நம்பர் 2, அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு சர்க்கிளில் 5 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அதாவது ஒரு பால் மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இது 2த்துலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இதை வச்சு நான் ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட இமேஜஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.